ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் சூரியன் அதாவது துலாம்ல நீச்சம் நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வந்து வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் வந்து நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 பிஎம் 3:45 பிஎம்ல இருந்து மறுநாள் 5:55 பிஎம் வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம வந்து தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு வந்து 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி வந்து மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வந்து வலு இழப்பாரு. பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு வந்து காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை வந்து சுக்கிரன் தான் வந்து அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட வந்து ஆதிக்கம் வந்து நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் வந்து 15 நாள் வந்து தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல வந்து ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா வந்து காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து 7 நாள் மட்டும் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல வந்து 23 நாள் இருப்பாரு. இதுதான் உங்க இந்த கோச்சார நிலை. இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி செவ்வாய் வந்து முதல் 10 நாள் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து 20 நாள் உங்க ராசியில தான் இருப்பாரு. இப்ப விருச்சக ராசியே குரு பார்வையில இருப்பாரு. உச்ச குரு பார்வையில விருச்சக ராசி இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே பல மடங்கு உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி உங்க மூணாம் இடத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்ல விதமா இருக்கும். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவோம். 3ஆம் இடத்தை புகழ், கீர்த்தி, முயற்சி ஸ்தானம். நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இளைய சகோதரன் சகோதரிகள்லாம் கொஞ்சம் இருந்து வந்த கருத்து பார்வையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு. அந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்த குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தைகளால ஏதோ பிரச்சனைகள், இல்ல குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள், இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அந்த சனி பகவான உச்ச குரு பார்க்கறதுனால, 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள். என்ன சரியாகக்கூடிய தன்மைகள்? குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைகள்லாம் குழந்தை கண்டிப்பா உருவாகக்கூடிய குரு பார்வையினால 5ஆம் இடம், உங்க 5ஆம் இடம் குரு பார்வையில இருக்கிறதுனால குழந்தைகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தைகள்னால ஏற்கனவே மனக்கசப்பு, ஏதோ ஒரு கெட்ட பேரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாய் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம்.
ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா கொஞ்சம் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. 1க்கு 2 முறை வந்து நல்லா விசாரிச்சுட்டு, நல்லா பார்த்துட்டு வீடோ, காரோ வாங்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாரி உங்க 6ஆம் இடத்த 13 நாளுக்கு அப்புறம் இந்த மாதத்துக்கு 13 நாளுக்கு அப்புறம் உங்க 6ஆம் இடத்த வந்து சுக்கிரன் பார்க்கிறதுனால, சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. சுப கடன்கள்லாம் என்ன? அ பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அ கா பணம் கிடைக்கிறது. இல்ல வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கிறது. அந்த மாரி விஷயத்துலலாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. இதே மாரி 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல குரு வந்து உச்ச குருவா இருக்கிறாரு. 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு இருக்கு. தந்தையோட சொத்து எப்பதான் வரும்னே தெரியல. அப்படின்னு இந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து தந்தை வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்துலங்க உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. தொழில் தொழில்கள் வந்து கொஞ்சம் நல்ல விதமா செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. தொழில் முன்னேற்றம் உண்டு. 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து முதல் அதாவது 2வது முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு 11ஆம் இடத்துல. அப்பம்போது மூத்த அக்காள், மூத்த சகோதரினால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்கதான் செய்யும். ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருக்கக்கூடாது. அந்த நீச்ச நிலையில இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரி. ஏன்னா சுக்கிரன்னாலே பெண்கள். மூத்த சகோதரி கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாரி 12ஆம் இடத்துக்கு 13 நாள் கழிச்சு போயிடுவாரு. அப்போ வந்து அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம் சொல்லுவோம். ஏற்றுமதி, இறக்குமதி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாரி வெளிநாடு தொடர்பு. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்த இளைஞர்கள்லாம் வெளிநாட்டு தொடர்பெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.